வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏபி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம். இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இவர் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ ஊர் திருப்பி இருக்கிறாரு. ஒரு 40 வயது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு வந்து இப்போ இங்கே வந்து வேலை சரியா அமைய மாட்டேங்குது, எங்கே கிடைக்கும், வேலை கிடைக்குமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனைவி வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த ஜாதக ஆய்வு தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல முதல்ல எந்த ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து லக்னத்தை பார்ப்போம். இப்போ இந்த ஜாதக ஆய்வுங்கிறது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய முறைப்படியும் ஏஎல்பி முறைப்படியும் கலந்த மாதிரி ரெண்டுலேயும் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம சேனல்ல. நீங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா. இப்போ ஜாதகத்துக்குள்ள போயிடுவோம். இப்போ இது வந்து கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் உச்சமா இருக்கிறாரு, 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகே, இப்போ 11ஆம் வீட்டில் அவரோட நிலைப்பாடு லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு. லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. லக்னத்தை சூரியன் புதன் தான் பார்க்குறாங்க. ஸோ லக்னாதிபதியும் நல்ல நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு இது ஒரு நல்ல ஜாதகம், அதாவது லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். சரி, அதனால தான் இவர் வந்து இது வரைக்குமே ஒரு நல்ல வேலையில் இருந்தார், வெளிநாட்டில் இருந்தார், ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இவர் இருந்திருக்காரு. இப்போ தற்போது இவர் நிலை வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எங்கள் ஒய்ஃபுடைய கவலையாக இருந்தது. வேலை இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறாரு அப்படிங்கிறத எங்களுடைய கவலையாக இருந்தது. இப்போ இந்த ஆண் ஜாதகர் வந்து இப்போ நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்க்குறப்போ லக்னம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி 10ஆம் வீடு, வேலைனாலே 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறப்போ 2ல் 10-2 தொடர்பு. ஸோ வேலையும் வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இவருக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே சூரியனோட வீட்டில் இது நட்பு பலம் தான். ஸோ இப்போ செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. அப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ செவ்வாயோட நிலைப்பாடு ஓரளவு பரவாயில்ல. ராகு கூட சேர்ந்து இருக்கிற செவ்வாய், குரு கூட இருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்து இருக்கிற செவ்வாய். அதனால தான் அவருக்கு அந்த வெளிநாட்டு யோகத்தையும் கொஞ்சம் அமைச்சு கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ ப்ரெசண்டா இப்போ என்ன தசா போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னா குரு தசா சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு, சனி அந்தரம் போயிட்டு இருக்கு இவருக்கு. இப்போ இந்த லக்னம் கடக லக்னத்திற்கு குரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் பாவகத்திற்கும் 9ஆம் பாவகத்திற்கும் அதிபதியா வருவார். கடகத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 6, 9க்கு அதிபதியா குரு வருவார். குரு தசையில சுக்கிர புக்தி போகுது. சுக்கிரன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்திற்கும் 11ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் வராரு. இப்போ இவர் இந்த குரு பகவான்கிறவர் 6ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் பாக்கியத்தையும் தரணும் அப்படிங்கிற அடிப்படையில இவர் இருக்கிறார். ஸோ 2 வேலையும் சேர்த்த மாதிரி அவர் பார்ப்பார். இங்க வந்து இவர் வந்து ஓரளவு சமர்கிற அடிப்படையில இந்த லக்னத்திற்கு இந்த குரு பகவான் வந்து பெரிய அளவு கெடுதல் செய்ய மாட்டார், இந்த தசாநாதன். ஆனா அந்த புக்திநாதன் சுக்கிரன் வந்து 4-11க்கு அதிபதி ஆகிறதுனால இவர் இந்த லக்னத்திற்கு அவ்வளவு சுபர் கிடையாது, இந்த சுக்கிர புக்திங்கிறது. அதனாலதான் இந்த ஜாதகருக்கு இப்போ கொஞ்சம் டைம் வந்து டல்லா இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயங்கள் அவ்வளவு ஃபேவரபிளா வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அடுத்தபடியா இப்போ எப்போ வேலை கிடைக்கும், அடுத்த வேலை எப்போ கிடைக்கும், எப்போ வந்து டைம் மாறும், பழைய மாதிரி மாறும்னு சொல்லி உங்க கேள்வியா இருந்தது. இப்போ வந்து இவங்களுக்கு போயிட்டு இருக்கிற அந்தரம் சனி அந்தரம் போயிட்டு இருக்கு. சனிங்கிறது 7க்கும் 8க்கும் அதிபதியா வராங்க. ஸோ இப்போ சனி அந்தரம், இந்த சனி பகவான் 3ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், வக்கரமா இருக்கிறார். ஸோ 8ஆம் அதிபதியா சனி வர்றதுனால இந்த அந்தரம் முடியணும் உங்களுக்கு. அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து புதன் அந்தரம் வரப்ப, புதன் எங்க இருக்கிறாருன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறார், கொஞ்சம் டைம் நார்மல் ஆகும். ஆனா இந்த ஜாதகத்துக்கு எப்போ ரொம்ப நல்ல பீரியட் வரும்னா இந்த புக்தி முடியணும், இந்த சுக்கிர புக்தி முடியணும். சுக்கிர புக்தி முடிஞ்சு அடுத்தபடியா சூரிய புக்தி வரப்ப கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஏன்னா சூரியன் யாருன்னா 2ஆம் அதிபதி ஆகிறாரு, பகை வீட்டுல 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால இந்த சூரிய புக்தியும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா சந்திர புக்தி வரப்ப இவருக்கு டைம் நல்லா ஆகும். அது எப்போ வருதுன்னா 2028 ஜனவரி மாசத்துக்கு மேல இவருக்கு சந்திர புக்தி வருது. அப்போ வந்து பழைய மாதிரி நல்ல ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் வந்து கிடைக்கிற வேலையில போய்க்கிறணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் டல்லா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புக்தி அந்தரம் இப்போ வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த சனி அந்தரம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு வந்து அடுத்து வந்து புதனுடைய அந்தரத்தில் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. இது நம்ம பாரம்பரிய முறையில்
பார்த்து சொல்லப்பட்டது. இப்போ இதே ஜாதகத்துக்கு ஏஎல்பி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப விருச்சிகத்துல போகுது. ஏஎல்பிக்கான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல, ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறாரு. சரி, இப்ப ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி என்ன கேட்டை 2. அப்போ அந்த புதன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறப்ப ஏஎல்பிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப நட்சத்திர புள்ளி எங்க போயிட்டு இருக்கோ, ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி எங்க போயிட்டு இருக்கோ அதுலதான் ஜாதகருடைய போக்கஸ் இருக்கும். அப்ப ஜாதகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? வேலை, தொழில் சம்பந்தமான விஷயம், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து இங்க மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கேயும் இவர் முயற்சிகள் பண்றாரு, வேலைக்காக முயற்சிகள் பண்றாரு அப்படிங்கறத காட்டுது. இப்ப ஏஎல்பிக்கு 10ஆம் வீடு நம்ம பாக்குறோம். இப்ப ஏஎல்பிக்கு 10ஆம் வீடுங்கிறப்போ இதான் வந்து ஏஎல்பிக்கு 10ஆம் வீடு, அதாவது சிம்மம். இப்ப அந்த சிம்மத்துல செவ்வாய், குரு, ராகு இருக்கிறாங்க. சிம்மத்துக்கான அதிபதி சூரியன் வந்து ஏஎல்பிக்கு 3ஆம் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இங்க வந்து யார் சம்மந்தப்படுறாங்கன்னா அந்த 10ஆம் வீட்டுல செவ்வாய் சம்மந்தப்படுறாரு. ஏஎல்பியை வச்சு பாக்குறப்ப 1க்கும் 6க்கும் அதிபதியான செவ்வாய் அங்க இருக்கிறாரு. குரு இருக்கிறாரு. குரு யாருன்னு சொல்லி பார்த்தப்ப ஏஎல்பிக்கு 2ஆம் பாவகத்திற்கும் 5ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான குரு அங்க இருக்கிறாரு. ராகுவும் அங்க இருக்கிறாரு. ஸோ அப்போ 10ஆம் வீட்டோட அதிபதி சூரியன் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இங்கே தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏஎல்பி படியும் பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக அது என்ன காமிச்சதுன்னா இவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜாதகருடைய முயற்சி வந்து கொஞ்சம் இந்த 10ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இப்போ வந்து டெம்பரவரியாக இந்த 2028 சமயம் வரைக்குமே இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகர் என்ன யோசிப்பாருன்னா கொஞ்சம் சுகமான வேலை கிடைக்கணும், கொஞ்சம் கம்ஃபர்டான வேலை கிடைக்கணும், ரொம்ப அலட்டிக்க கூடாது அப்படின்னு இவர் யோசிப்பார். அப்படியாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க. ஏஎல்பியோடைய நட்சத்திர புள்ளி வச்சு நாங்கள் இவங்ககிட்ட கால்குலேட் பண்ணி கேட்டதுக்கு இவங்க ஆமான்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க, சில வேலையெல்லாம் வருது, அது ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ கஷ்டப்பட விரும்பலை, இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டான வேலை தான் வேணும்னு இவர் சொல்றாரு, நீங்கள் சொல்றது முற்றிலும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஏஎல்பி அவங்களோட நிலைப்பாடை அவ்வளோ அழகாக காமிச்சிச்சு. ஸோ இந்த ஜாதகர் அப்போ நான் என்ன சொன்னேன், அவருக்கு அப்படி என்ன வேலை கிடைச்சாலுமே அது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு டைமே 2028க்கு அப்புறம் தான் கொஞ்சம் சரியாகுது. 2027ல் கொஞ்சம் சுமாராக மாறும். 28க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு டைம் நல்லா ஆகுது. அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகள், நிவர்த்திகள்லாம் இவங்களுக்கு, அதாவது இவங்க என்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி இவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவங்க அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகேங்க மேடம், இப்போதைக்கு அவர் எந்த வேலை அவருக்கு பிடிச்சிருக்கோ அது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு அதை தெரிவித்தாங்க. இது மாதிரி உங்களுக்குமே உங்கள் ஜாதகங்களை விரிவாக ஆய்வு பண்ணி இப்போ என்ன நிலைப்பாடு, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது, இதில் அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் உங்கள் ஜாதகங்கள் நல்ல முறையில் பார்த்து விளக்கங்கள் தரப்படும். மிக்க நன்றி எல்லாருக்குமே. எனக்கு இந்த அனைத்து முறைகளையும் சொல்லிக் கொடுத்த என்னுடைய எல்லா குருமார்களுக்கும் மிக்க நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.